வெல்கம் டு குரு எஜுகேஷன் சென்டர். நமக்கு ஹியூமன் பிசியாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் நீட் பயாலஜி நமக்கு தெரியும். ஹியூமன் பாடியில் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராசஸில் இன்ஜெஷன்லேருந்து ஈஜெஷன் வர நடக்கிற மேக்ஸிமம் ப்ராசஸ் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் வந்து டைஜஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் ஃபுட்டை வந்து கன்வர்ஷன் பண்ணக்கூடிய என்சைம் வந்து செக்ரேட் ஆகுது. இதில் கார்போஹைட்ரேட் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு 3 என்சைம்ஸும், நியூக்ளிக் ஆசிட் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு 2 என்சைம்ஸும், ப்ரோட்டீனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2 என்சைம்ஸும் ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து செக்ரேட் ஆகுது. இதில் நம்மளுக்கு என்ன வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா எந்த என்சைம் வந்து எதுக்கானது அப்படின்னு தெரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும். இதை நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் இந்த கோடை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது மூலமாக வந்து நம்ம வந்து எந்த என்சைம் எதுக்கானது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம். S ஃபார் சுக்ரேஸ், M ஃபார் மால்டேஸ், E ஃபார் எரிப்சின், L ஃபார் லாக்டேஸ் அண்ட் L ஃபார் லிப்பேஸ். நான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எல்லா என்சைமும் மேக்ஸிமம் வந்து கார்போஹைட்ரேட்டாக கன்வர்ஷன் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் எதெல்லாம்னா சுக்ரேஸ், மால்டேஸ் அண்ட் லாக்டேஸ். இந்த 3 என்சைம்ஸும் கன்வெர்ட் இன்டு கார்போஹைட்ரேட் டு குளுக்கோஸ், galactose and fructose வந்து கன்வெர்ட் பண்ணுறது. எரிப்சின் இஸ் பிரேக் டவுன் டு ப்ரோட்டீன் இன்டு அமினோ ஆசிட் அண்ட் லிபேஸ் இட் கன்வெர்ட் இன்டு ஃபேட் இன்டு ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓவராலாக இந்த கன்வர்ஷன் வந்து என்ன பண்ணுது நம்ம மெமரைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் திஸ் என்சைம் இஸ் ஆப்சன்ட் ஆன் யுவர் ஸ்மால் இன்டெஸ்டைன், டைஜஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இன் அவர் பாடி வுட் பி சிவியர்லி அஃபெக்டட். ஐடென்டிஃபை த என்சைம். இந்த கொஸ்டின்ஸில் நம்ம சுக்ரேஸ், மால்டேஸ் அண்ட் லிப்பேஸ் இந்த 3மே கார்போஹைட்ரேட்ஸ்க்கு நம்ம தெரிஞ்சதுன்னா என்ட்ரோகைனேஸ் தான் வந்து ப்ரோட்டீன்கானதுன்னு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ.